ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு காமன் ப்ராப்ளம் தான். சென்டென்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அவங்க இங்கிலீஷ் பேசும்போது, டென்ஸ் எல்லாம் கூட கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஐ பாட் பென், ஷீ இஸ் இன்ஜினியர். இந்த மாதிரி ஸ்மால் மிஸ்டேக்னாலேயே இங்கிலீஷு கொஞ்சம் வீக்காகவே தெரியும். இந்த ப்ராப்ளம்க்கு ரீசன் என்னன்னா ஆர்டிகல்ஸ், அதாவது ஏ அண்ட் த. இதுதான் இங்கிலீஷ்ல ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தப்பா யூஸ் பண்றதுனால தான் இந்த மிஸ்டேக்கே வருது. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க, ஏன்னா அப்போதான் இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு கண்டிப்பா மாறும். நம்ம டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு இன்னைக்கு இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆர்டிகல்ஸ்னா என்ன? சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல்ஸ்னா நவுனுக்கு முன்னாடி வர சின்ன வேர்ட்ஸ், அதாவது ஏ அண்ட் த. ஏ அண்ட் இது வந்துட்டு தமிழ்ல ஒரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ்ல ஏ அண்ட் இதை யூஸ் பண்ணுவோம். த அப்படின்னா தமிழ்ல அந்த. எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஒரு புக், அதுக்கு நம்ம அ புக் அப்படின்னு போடுவோம். இப்போ அந்த புக் அப்படின்னு சொல்றதுக்கு த புக் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் தான். ஆனா இங்கதான் ஒரு ப்ராப்ளம். ஏ யூஸ் பண்ணணுமா ஆன் யூஸ் பண்ணணுமா? ஏன்னா தமிழ்ல ஒருன்னு சொல்லி நம்ம போட்டுருவோம், ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. ஒருக்கு ஏ ஆன் இது ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். அதுதான் கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ வவல்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், ஏ இ ஐ ஓ யூ அதுதான் வவல்ஸ். அதை தவிர இருக்கிற மற்ற அந்த 26 ஆல்பபெட்ஸ்ல அதை தவிர இருக்கிற மற்றது வந்துட்டு கான்ஸ்டன்ட் லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸ் வரும்போது நம்ம ஏ போடணும், வவல்ஸ் வரும்போது ஆன் போடணும், இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா தப்பு. வவல்ஸ் இல்ல, வவல்ஸோட சவுண்ட் தான் முக்கியம். இப்ப நம்ம உயிரெழுத்துக்கள் சொல்றோம்ல, அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ, இந்த மாதிரி சவுண்ட் தமிழ்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக சொல்றேன். இந்த சவுண்டு அது ஃப்ரண்ட்ல வரும்போது மட்டும் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். அது இல்லாத பட்சத்துல நம்ம ஏ யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். பென், இதுக்கு என்ன வருது? பென். பே வருது. அப்போ இங்க ஏ தான் யூஸ் பண்ணணும். இங்க வவலோட எந்த சவுண்டும் வரல. அந்த உயிரெழுத்துக்கள்ல சொல்லி பாருங்க, ஒண்ணுமே வரல. அதோட அந்த ஸ்டார்டிங் இது எதுலையுமே வரல. பேக், இதுக்கும் ஏ தான் போடணும். புக், இதுக்கும் ஏ தான் போடணும். சென்டென்ஸ்ல பார்ப்போம். I bought a bag. He is a teacher. இப்போ ஆன் எங்க வருதுன்னு பார்ப்போம், அப்பதான் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். எக்ஸாம்பிள்ஸ், an apple. ஏங்க ஆன் போடுறோம்? ஆப்பிள் சொல்லி பாருங்க, ஆ உயிரெழுத்தோட அந்த ஆ வருதுல. an egg, ஏ ஏ வருதா, அப்போ ஆன் போடணும். an umbrella, ஆ யூல தொடங்கினாலும் ஆனா ப்ரொனன்சியேஷன் ஆல தான் வருது, அம்ப்ரெல்லா. அங்கேயும் ஆன் தான் போடணும். சென்டென்ஸ்ல பார்ப்போம். ஷீ ஏட் an apple. ஆப்பிளுக்கு ஆ வருது, அதனால ஆன் போடுறோம். ஹி இஸ் an engineer. ஏன்னா ஏ வருது, ப்ரொனன்சியேஷன் என்ஜினியர். ஸோ அதனால அங்க ஆன் போடுறோம். இப்போ கொஞ்சம் ட்ரிக்கியான வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஆர், இப்போ 1 மணி நேரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு அந்த மாதிரி வர இடத்துல என்ன வரும்? ஆன் தான் வரும். ஏன்னா அங்க ஹெச் வந்து சைலண்ட். ஹார்னு சொல்ல மாட்டோம், அண்ட் ஆர் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப ஆ அந்த ப்ரொனன்சியேஷன் வருதுல, அதனால அங்க ஆன் தான் போடணும். அதே மாதிரி தான் an honest man, அங்கேயும் ஆன் தான் வரும், ஏன்னா ஹெச் அங்கேயும் சைலண்ட். நிறைய பேர் காமனா மிஸ்டேக் பண்ற இந்த ஒரு இடம் இருக்கு. யூனிவர்சிட்டி, இதுக்கு என்ன வரும்? ஏ வரும். இதுல நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, யூ ஸ்டார்டிங்ல வருது, அது வவல்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஆன் போடுவாங்க. அது தப்பு. அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. யூ உயிரெழுத்துக்கள்ல ஊ இருக்கு, ஆனா யூ இல்லல, யா யூ யூ இல்லல. ஸோ அதனால அங்க ஏ தான் வரும். அ யூனிவர்சிட்டி, அதுதான் கரெக்ட். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், யூரோப்பியன் கண்ட்ரி, இதுக்கு என்ன வரும்? இதுக்கும் ஏ தான் வரும். ஏன்னா ஈல தொடங்கினாலும் இதோட ப்ரொனன்சியேஷன் யூ. யூரோப்பியன், யூரோப்பியன்
ஊரோப்பியன் நம்ம சொல்லல, யூரோப்பியன் சொல்றதுனால அங்க ஏ தான் வரணும். உயிரெழுத்துக்களோட அந்த ப்ரொனன்சியேஷன் வந்தா மட்டும்தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஆல்வேஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. AEIOU வவல்ஸ் இல்ல, அது மேக் பண்ற சவுண்டை வச்சுதான் ஏவா இல்ல ஆனான்னு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப பிராக்டிஸ் டைம். நீங்க பாஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. டேஷ் அம்ப்ரெல்லா, இதுக்கு an umbrella அந்த ப்ரொனன்சியேஷன் வருது. டேஷ் MBA கிராஜுவேட், an MBA கிராஜுவேட். ஏன்னா MBA ஏ அதுதான் வருது, MBA. ஸோ அதனால an தான் வரணும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப எங்க யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணும் போது இந்த யூஸ் பண்ணணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அந்த அந்த மாதிரி வர இதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு. இல்லைன்னா அந்த திங் வந்து ஒரே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்ற பட்சத்துலயும் நீங்க தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், அப்போ வந்துட்டு ஐ saw a cat அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த கேட்டை பாக்குறீங்க, அப்போ ஐ saw a cat, நான் ஒரு கேட்டை பார்த்தேன். அப்புறம் நீங்க அது கண்டினியூ அதை பத்தி பேசும்போது the cat was very small அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஏன் இங்க போடுறோம்? அந்த கேட், நான் ஒரு கேட்டை பார்த்தேன், அந்த கேட் ரொம்ப சின்னதா இருந்தது அப்படிதான் நம்ம தமிழ்லயும் சொல்லுவோம். ஸோ அந்த அப்படின்ற பயன்படுத்துற அந்த இடத்துல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண கேட். ஓகேங்களா? ஸோ டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம். ரூம்ல நிறைய சேர்ஸ் இருந்ததுன்னா பிரிங் அ சேர் அப்படின்னு சொல்லணும். ஏதாவது ஒரு சேரை கொண்டு வா அப்படின்ற அர்த்தம் வரும். ஒரு சேர் மட்டும் இருந்ததுன்னா அந்த ரூம்ல பிரிங் த சேர் அப்படின்னு சொல்லணும். அந்த சேரை கொண்டு வா. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? அதே மாதிரி யூனிக்கான திங்ஸ் வேர்ல்ட்ல ஒண்ணுதான் இருக்கு, அந்த மாதிரி இடத்துக்கும் நீங்க தான் யூஸ் பண்ணணும். த சன், த மூன், த ஸ்கை, த எர்த். இப்போ நம்ம சென்டென்ஸ்ல கூட பார்த்துருப்போம், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஏன்னா ஒரு சன் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் காமனா மிஸ்டேக் பண்ற இடம் இருக்கு. ஷீ இஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஷீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லணும். ஹி பாட் அண்ட் கார், தப்பு. உங்களுக்கு இப்ப தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா கார் எந்த உயிரிழத்தோட ப்ரொனன்சியேஷனும் அங்க வரல. ஸோ ஹி பாட் அ கார், அதுதான் கரெக்ட். அப்படி சன் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா தப்பு. த சன் இஸ் ஹாட், இதுதான் கரெக்ட். இப்போ இந்த கோல்டன் ரூலை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொருளை பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஏ இல்ல ஆன் யூஸ் பண்ணணும். அந்த பொருள் வந்துட்டு ஏற்கனவே பேசிருக்கீங்க அந்த பொருளை பத்தி அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு பொருளை பத்தி சொல்லனாலும் யூஸ் பண்ணணும். ஏ ஆன் இது ரெண்டுத்துல வந்துட்டு சவுண்ட் தான் டிசைட் பண்ணும். ஏவா ஆனான், வவல்ஸ் இல்ல. அது மேக் பண்ற சவுண்ட் தான் டிசைட் பண்ணும் ஏவா ஆனான்னு. இதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கோல்டன் ரூல் ஆர்டிகல்ஸோடது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுதான்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.